காவேரி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம கங்கா. அதை கேட்டு காவேரிக்கு ஒன்றுமே புரியல. நிஜமாவாக்கா சொல்கிறேன்? ஆமாடி நிஜமாக தான் சொல்கிறேன். மாமா இப்போ தாண்டி போயிட்டு வந்திருக்காரு. நைட்டெல்லாம் மாமா அவர் கூட தான் இருந்திருக்காரு. இப்போ விஜய் வந்துடுவார். விஜய் ஒன்று தாண்டி நினச்சிருக்காரு. ஓ நினைப்பா தாண்டி இருந்திருக்காரு. இது தாண்டி உண்மை. நம்ம எல்லாருமே விஜயை தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு. அக்கா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? எனக்கு இப்போ இது எவ்வளோ நிம்மதியாக இருக்குன்னு உனக்கு தெரியாது. நான் எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டேன். அம்மா கூட வீட்டில் எல்லாருமே மனசு கஷ்டப்பட்டேன். இப்போ தானே நிம்மதியாக இருக்குது அப்படின்னு. சரிக்கா எனக்கு இப்போ தான்க்கா உயிரே வந்திருக்கு அப்படின்னோடனே சரிடி நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். விஜய் வந்தோடனே நீயும் விஜய் நல்லா பேசுங்க. முதல்ல பேசினா தானே எல்லா பிரச்சனையும் தீரும். விஜய் கிட்ட இந்த மாதிரி அந்த பொண்ணை இங்கே வச்சுருக்க வேணாம், அங்கேயே ஹாஸ்பிட்டலே விட்டு சொல்லு புரியுதா அப்படின்னோடனே அமைதியாக இருக்காங்க. என்னடி நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? சரிக்கா நான் விஜய் கிட்டே பேசுகிறேன் அப்படின்றாங்க. விஜய் கிட்டே பேசி அந்த பொண்ணை இதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டின்னு வராத அளவுக்கு நீ பார்த்துக்கோ. அதுதான் புத்திசாலித்தனம். இதுக்கப்புறம் அவள் வந்தான்னா வேறு மாதிரி ஆகிடும், புரியுதா? இப்போ தான் விஜய் கரெக்டாக இருக்காரு. அதே மாதிரி இருக்கணும்னா வெண்ணிலா அவர் கூட இருக்கக்கூடாது. ஹாஸ்பிட்டலே வெண்ணிலா விட்டுட்டு வர சொல்லு. ஹாஸ்பிட்டலில் ஏதாவது சேர்த்துட்டு எதையாவது ஒருத்தர் பார்த்துக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிப்பாங்க, புரியுதா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. சரிக்கா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ விஜய் என்னதான் நினச்சிட்டு இருந்தாரா? நான் தான் தப்பாக நினச்சேனா? எல்லாம் இந்த ராகினி தான் எனக்கு குழப்பி விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது கரெக்டாக விஜய் வந்துடுறாரு. விஜயோட சவுண்டு கேட்டுன்னு ஓடி வராங்க காவேரி. விஜயும் ஓடி வராரு. அப்படியே ஓடி காவேரி நிற்கும் போது விஜய் காவேரி அப்படி சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாரு. விஜயை அப்படியே கட்டிக்கிறாங்க காவேரி. என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு. எதுவும் பிரச்சனை இல்லை. இந்த வெண்ணிலா எப்படி இருக்காங்க? வெண்ணிலா நல்லா தான் இருக்கா. எனக்கு தான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது காவேரி. ஏன் காவேரி என்கிட்ட நீ சரியாகவே பேசல? நேற்று நான் ஃபோன் பண்ணும்போது சரியாக பேசல. எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிற. நேற்று நைட்டு உனக்கு நான் எப்படிலாம் ட்ரை பண்ண தெரியுமா? அங்கே டவரே எடுக்கல காவேரி அப்படின்னோடனே என்னது நான் ஃபோனில் பேசுகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி நான் எத்தனை மணிக்கு உங்ககிட்ட ஃபோனில் பேசினாங்க? நான் போனோன்னே உனக்கு ஃபோன் பண்ணேனேன்னா லெட்டர் எழுதி வச்சுட்டா கூட நான் சொன்னேன். நீ படிச்சுட்டேன்னு சொன்னீங்க. லெட்டரா அப்படின்னு. ஆமாம் காவேரி நேற்று காலையில் லெட்டர் எழுதி வச்சுனேன் நான் உனக்கு. நீ இந்த மாதிரி வெளில ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறேன் காவேரி, நீ பத்திரமா இரு அப்படி சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சு தானே போனேன் அப்படின்னு சொன்னோன்னே யோசிக்கிறாங்க. என்ன சொல்கிறாரு இவர்? லெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க அந்த லெட்டர் நான் படிக்கலை. என்னது படிக்கலையா? அப்போ ரூமில் தானே அந்த லெட்டர் இருக்கும். ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தேடுறாரு. என்னங்க தேடுங்க? இல்லடி நான் எழுதி வச்சுட்டு போனேன். இங்கே தான் எழுதி வச்சுட்டு போனேன் லெட்டர். எங்கே போயிருக்கோம் அதான் தேடுறேன். அப்படிங்களா அப்படின்னோடனே எங்கே போயிருக்கோம் அந்த லெட்டர்? பறந்து எங்கே விழுந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரிடி நான் ஃபோன் பண்ணும்போது அதான் நீ ஒரு மாதிரி பேசுனியா? நான் உங்ககிட்ட ஃபோனில் பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் யோசிக்கிறாங்க காவேரி. என்ன காவேரி என்ன யோசிக்கிறேன்? ஒன்றும் இல்லைங்க அப்படின்னோடனே இங்கே பார் காவேரி, வெண்ணிலா எனக்கு முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. வெண்ணிலா என்னோட பாஸ்ட் காவேரி. அவள் மேலே இருக்கிறது இறக்க மட்டும்தான். நீ அதை புரிஞ்சுப்பேன்ற நம்பிக்கையில் தான் நான் போனேன். மற்றபடி வேறு ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னோடனே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஆனால் உண்மையிலே உங்களை பற்றி நான் தப்பாக நினச்சிட்டேன், சாரிங்க அப்படின்னோடனே என்னாச்சு காவேரி அப்படின்றாங்க. அழறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. காவேரி அழாதடி அப்படின்னோடனே என்னால் தாங்கிக்க முடியலங்க, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் உங்களை அப்படி நினச்சிருக்கக்கூடாது. சரிடி நீங்கள் என்னை கண்டுக்கல, வெண்ணிலாவை தான் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினச்சிட்டு இங்கே வெண்ணிலா கூட தான் அப்படின்னோடனே நான் வெண்ணிலா கூட போயிடுவேன், உன்னை கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சி நான் ஓன் புருஷன்டி, நான் எப்படி நீ அப்படி சொல்லிட்டு கட்டிக்கிறாரு. சரி காவேரி நீ தைரியமாக இருக்கணும், புரியுதா? இதுக்கப்புறம் வெண்ணிலாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நம்ம 2 பேரும் அமைச்சு கொடுப்போம். அவளை குணப்படுத்தி எப்படியாவது அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும், ஓகேவான்னு. சரிங்க அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே காவேரி ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. விஜயோட ஃபோனை பார்த்தா அவர் ஃபோன் பண்ணியிருக்காரு. அப்போ இவர் சொன்னது உண்மைதான், ஃபோன் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த ஃபோன் இவ்வளோ நேரம் பேசியிருக்காரு. அப்போ யார் பேசியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நினச்சி பார்க்குறாங்க காவேரி ஃபோனை மறந்துட்டு வச்சுட்டு போனதை. அப்போ இந்த ராகினி தான் எல்லா வேலையும் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. நேராக ஃபோன் எடுத்துகிட்டு ராகினி கிட்டே வராங்க. ராகினி அப்படின்றாங்க. ராகினி பார்த்துட்டு என்ன இவ இப்படி கூப்பிட்றா அப்படின்னோடனே என்ன காவேரி ஏன் வீட்டை விட்டு ஒன்று நீ கிளம்பலையா? நேற்றே கிளம்பிடுவேன் நினச்சேன், நான் ஏன்டி கிளம்பணும்? நீ தான் இப்போ வீட்டை விட்டு போக போகிற அப்படின்னு அதிர்ஷ்டறாங்க. நீ என்ன சொல்கிற? நீ பண்ண எல்லா தில்லாலங்கடி வேலைலாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன மாதிரி விஜய் கிட்டே பேசியிருக்க. அது மட்டும் கிடையாது, என் ஃபோனை எடுத்து விஜய் ஃபோன் பண்ண நம்பரையும் டெலீட் பண்ணியிருக்க. உனக்கு எவ்வளோ அழுத்தம் இருக்கும் இதெல்லாம் பண்ணுறதுக்கு? சரி நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி அடுத்தவன் புருஷன்கிட்ட அவள் பொண்டாட்டி மாதிரி பேசியிருக்கே, உனக்கு அசிங்கமாக இல்லை? இங்கே பார்க்காவே நீ ரொம்ப ஓவராக பேசுகிற. நான் எங்கே ஓவராக பேசுகிறேன்? நீ பண்ண அசிங்கத்தை தான் நான் சொன்னேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிட்டே நல்லா இருக்காது. என்ன நினச்சேன்? என் புருஷன் என்னை விட்டுட்டு அப்படியே வெண்ணிலா பின்னாடி போயிடுவார்னு நினச்சியா? என் புருஷன் எப்போவுமே என் புருஷன் தாண்டி. இந்த காவேரி புருஷன் என்றைக்குமே கரெக்டாக இருப்பார். இப்போவும் அவர் என் புருஷனாக இருந்தால் எல்லா விஷயத்தையும் யோசிக்கிறார். அது உனக்கு தெரியுமா? எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. நீ பண்ண எல்லா வேலையும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இங்கே பார், நீ பண்ண வேலை எல்லாத்தையும் நான் விஜய் கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, இந்த நிமிஷமே இந்த வீட்டிலேருந்து உன்னை துரத்தி விட்டுருவாரு. போனா போதுன்னு உன்னை மன்னிச்சு விடுற. போ அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு ராகினி செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. இவங்க இப்போ ஒன்றா சேர்ந்தாங்க.